அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ். இன்னைக்கு நம்ம சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொங்கல். வெண்பொங்கலுக்கு வந்து பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் வேணும். 1 கப் பச்சரிசி, அதுக்கு 1/2 கப் பைத்தம்பருப்பு. அது ரெண்டுத்தையும் போட்டு எலக்ட்ரிக் குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். 3 கப் தண்ணி வேணுதுக்கு நம்ம நல்லா குழஞ்சி வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் 4 கப் தண்ணி ஊற்றுக்கிறேன். அப்படி நம்ம வடைக்கு முழு உளுந்து இதை ஊற வைக்கணும். அதனால் நான் 1 ஹவர் முன்னாடியே 1.5 கப் உளுந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ அரைச்சிக்க போகிறேன். நம்ம வெண்பொங்கலுக்கு 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பைத்தம்பருப்பு அது போட்டு ஒரு 4 கிளாஸ் வாட்டர் ஊற்றி 2 ஸ்பூன் உப்பு போட்டு எலக்ட்ரிக் குக்கரில் வைக்கிறேன். இப்போ வெண்பொங்கல் வெந்த அப்புறமா கடைசியில் தாளிச்சிடலாம். வடைக்கு வந்து நம்ம மாவை வந்து கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம், மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ வடைக்கு அரைக்கும் போதே அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுலேயே. இப்போ வடைக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா கடைசியில் தான் வந்து நம்ம வடை போடணும். அதனால் எடுத்து மூடி வச்சிட போகிறேன் ஃப்ரிட்ஜ். நம்ம பொங்கலுக்கும் வடைக்கும் சாம்பார் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து சாம்பார் பண்ணியிருக்கேன். இப்போ கொதிச்சிச்சு, நான் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். இதோட ப்ரொசீஜர் வந்து டீட்டெயிலாக நான் என்னோட வெஜிடேரியன் மீல்ஸ் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். இப்போ வந்து பொங்கலுக்கு ரைஸ் வந்து வெந்துடுச்சு. அதனால் நம்ம தாளித்து எல்லாத்தையும் கொட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதுக்காரமாக மொத்த பொங்கலுக்கும் தேவையான பெரிய ஸ்பூனாக இருந்தால் நல்லா 2 கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா ஒரு 3-4 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இருந்தால் அதுலேயே வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்துற போகிறோம். ஸோ பொங்கலுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு பார்ப்போம். இந்த நெய் வந்து அந்த டைமில் காயிட்டோம். தேவையான பொருட்கள் நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து ஜீரகம், மிளகு, அது கூட வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் இப்படி கீரினதாக வேணும், கீரி வச்சுருக்கணும். அப்புறமா இஞ்சி, கருவேப்பிலை, நிறைய கேஷ்யூ நட்ஸ். இஞ்சி வந்து லேசாக இடிச்சிக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜீரகம், மிளகு அதை போட்டு வறுத்துடலாம். அதுக்கப்புறமா மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி இடிச்சு வச்சுருக்கோம், அதையும் போட போகிறோம். வந்து முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம சாதத்தெலாம் போட்டு அதில் கிண்டலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். அப்போ அது காரம் ஆகும். நல்லா இந்த மாதிரி 2 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி வச்சா குழைவாக நல்லா பொங்கல் வரும். இந்த டைமில் உங்களுக்கு வேணுன்னா எக்ஸ்ட்ராவாக நெய் ஊற்றிக்கலாம். உப்பும் செக் பண்ணிக்கோங்க, வேணுன்னா போட்டுக்கலாம். ஏன்னா முதல்ல சாதம் வடிக்கும் போதே போட்டோம் நம்ம. இப்போ நம்ம வெண்பொங்கல் ரெடி. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இட்லி மாவு யூஸ் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இட்லி மாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கும் சொல்கிறேன் நான். 4 கப்ஸ் இட்லி ரைஸ், அதோட 1 கப் உருட் தால். இதை வந்து முன்னாடி நாளே ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிடணும். அப்புறம் அடுத்த நாள் வந்து புளிச்சிடும். இப்படி ரெடி ஆகிடும் மாவு. இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ இந்த மாவு வந்து தண்ணி கலக்காமல் ஃபஸ்ட்டு வந்து இட்லிக்கு வேணும். அதனால் இட்லி கொஞ்சம் இதை அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை வந்து இட்லி பிளேட் இருக்குது, அந்த இட்லி பிளேட்டில் ஊற்றி இட்லி பண்ணிடலாம். இதே இட்லி மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்க போகிறோம். அதில் வந்து நம்ம தோசை சுட்டுக்க போகிறோம். சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். சரி, தோசைக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா வரும். இட்லி பிளேட்ஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம இட்லி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா தோசை டவாவில் வந்து தோசை ஊற்றிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இதை குட்டி குட்டியாக தோசை வந்து ஊற்றி அது மேலே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதை மாவில் கலந்து குட்டி குட்டியாக இதில் ஊத்தப்பம் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறமா அதே மாவை வந்து குழிப்பணியாரமாகவும் சொல்லலாம். அதில் இந்த குழிப்பணியார பிளேட் அதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சதை போட போகிறோம். இதில் வந்து ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க.
கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். 3த்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்னால் கண்டிப்பாக சட்னி வேணும். அதனால் நீங்கள் நம்ம 3 வகை சட்னி பண்ண போகிறோம். புதினா சட்னி, தேங்காய் சட்னி, ஆனியன் சட்னி. ஃபஸ்ட்டு புதினா சட்னிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து வச்சுக்கணும். கூட கொஞ்சம் புளி எடுத்து வச்சுக்கணும். ஆற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம் மிக்சியில். நெக்ஸ்ட்டு கோகனட் சட்னி. அதனால் தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்புறம் உடச்ச கடலை, அது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆனியன் சட்னிக்கு ஆனியன்ஸும் டொமேட்டோஸும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியனு டொமேட்டோ வதக்கி வச்சுருக்கேன். காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து 4-5 இப்போ காஞ்ச மிளகாய் எடுத்து வதக்கி வச்சுக்கலாம். இது கூட உப்பும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். நான் புதினா சட்னிக்கு நான் உப்பு போட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தேவைப்பட்டால் அப்புறமா ஊற்றிக்கலாம். இப்போ புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ கோகனட் சட்னி அரைக்க போகிறோம். அதனால் எல்லோரும் போட்டுருக்கேன். இப்போ நம்ம கோகனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஆனியன் சட்னியை அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆனியன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. 3 சட்னியும் கடைசியில் தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இட்லி வச்சிட போகிறோம். இட்லிக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி, ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இட்லி பிளேட்ஸில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சும்மா ஒரு 1 or 2 drops தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி வந்து ஒட்டாமல் எடுக்க வரும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் அவ்வளோவா ஆயில் தேவையில்லை. இதோட டிஷ்யூ ஆயில் இட்லிக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச கட்டி மாவை கொஞ்சமாக ஊற்றணும். இட்லி வந்து எல்லாருக்கும் மோஸ்ட்டாக தெரியும். பட் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறவங்களே பார்த்துக்கலாம். இட்லியில் தட்டிலையும் ஊற்றியாச்சு. தண்ணியும் வந்து கொதிச்சிச்சு. இப்போ இது உள்ளே வச்சு மூடிடலாம். ஒரு 10 to 15 minutes அதுக்குள்ளே வெந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம குழி பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த குழி பணியாரம் பிளேட் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். அதனால் நான் ஒரு இண்டக்ஷன் பாத்திரம் அடியில் வச்சுட்டு அதில் பண்ண போகிறேன். இப்போ வந்து அடுப்பில் கல்லை வச்சுருக்கோம். இந்த ரெண்டில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 கண்டி மாவு எடுத்துக்கிட்டு ஏற்கனவே வறுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருக்குது. அதை வந்து போட்டுக்கலாம் மாவு. மிச்சம் வந்து நமக்கு தேவைப்படும் அப்புறமா. அதனால் அதை எடுத்து வச்சிடலாம். மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். கல் வந்து காஞ்சிடுச்சு. எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. அதனால் மாவு ஊற்றலாம். இப்போ வந்து குழி பணியாரம் அங்கே வேகட்டும். அந்த டைமில் வந்து நம்ம எங்கேயோ ஊத்தப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு அதே மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்னால நான் வேறு ஒரு இண்டக்ஷன் பாத்திரம் வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம பிளேட் வச்சுருக்கேன். இதில் இந்த மினி ஊத்தப்பம்ஸ் வந்து ஒட்டாமல் வரத்துக்கு முதல்ல கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தோசை மாவு ஊற்றுங்க. அது மேலே நம்ம வந்து அந்த வெங்காயத்தை போட்டு மூடி வைக்க போகிறோம். கொஞ்சம் நிறைய ஊற்றலாம். ஏன்னா ஊற்ற வந்து திக்காக இருக்குன்னா நல்லாயிருக்கும். வெளிசாக ஊற்ற வேண்டாம். கையில் எடுத்து கொஞ்சமாக போடலாம். அதில் இது 1-2 நான் வந்து மிளகாத்தூள் போட போகிறேன். ஏன்னா பொடி தோசை மாதிரி நல்லாயிருக்கும். அதனால லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுவேன். ஊற்றுப்பம் வந்து நம்ம திருப்ப போதில்லை. அதெல்லாம் வந்து மூடி போட்டுக்கோங்க. அப்போ தான் மேல் சைடு வந்து வேகும். இந்த குழி பணியாரத்தை வந்து லேசாக இந்த ஸ்பூனில் வந்து சைடில் இப்படி பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் வெந்திருந்தால் இந்த மாதிரி திருப்பத்துக்கு வரும். லைட்டாக இன்னும் செக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம நடுவில் இருக்கிறது நல்லா வெந்துடும். அதனால் முதல்ல அதை திருப்போம். நம்ம இட்லி வச்சு ஒரு 20 minutes ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இதை வந்து வெந்திருக்கும். அதனால் ஆஃப் பண்ணிடலாம். வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். ஃபியூ மினிட்ஸ் ஆன அப்புறம் எடுத்துடலாம் பிளேட்லேருந்து.
இந்த குழி பணியாரத்தை இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். அப்போ தான் நல்லா வந்து செவக்க வரும். இட்லி மாதிரி மெதுவாக எடுத்து வச்சிடலாம். பவுலில் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த மீன் டைமில் சட்னிக்கு வந்து தாளித்து வச்சுக்கலாம். அதனால் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் சும்மா எடுத்துருக்கேன். ஏற்கனவே காரம் போட்டிருக்கோம், சும்மா தாளிச்சு அழகாக இருக்கும். அதனால் அதுக்கு எடுத்துருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்கோம். 3 சட்னிக்கும் சேர்த்து மொத்தமாக தாளிச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க, அது வெடிக்கும். இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா தாளிச்சாச்சு. அது கூட வந்து மிளகாவும் போட்டுருவேன். எல்லாம் வதங்கியாச்சு. அதனால் 3 சட்னியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். சர்வ் பண்ணும்போது கலக்கிக்கலாம். இப்போ ரெடியாக எடுத்து வச்சு இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊத்தப்போஸ் ரெடி ஆயிடுச்சு. எடுக்கும் போது லேசாக ஒரு வாட்டி சும்மா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இப்போ நம்ம ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் இனிப்பு கொழுக்கட்டை, கொஞ்சம் வந்து உப்பு கொழுக்கட்டை பண்ணிக்க போகிறோம். அதனால் இனிப்பு கொழுக்கட்டைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் இந்த வெல்லத்தை போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். அந்த மாவுலேயே நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்க போகிறோம். அதனால் சுடு தண்ணியில் வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிருக்கோம்ல, அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் தனியாக. இந்த வெல்லம் தண்ணியில் கொஞ்சம் அரிசி மாவு போடலாம். கொஞ்சமாக போட்டு கலக்கி பாருங்கள் எவ்வளோ வேணும்ட்டு. இது வந்து ஃபஸ்ட் நம்ம இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறோம். அதனால் வந்து லேசாக அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். இந்த ரைஸ் ஃப்ளோர் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரோஸ்டட் இல்லை, நார்மல் ஒன். இதுதான் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் கையில் பிசைஞ்சு பாருங்கள், பிடிக்க வர மாதிரி இருக்கா பாருங்கள். அப்படி கொஞ்சம் வேணும்னா அரிசி மாவு போட்டுக்கலாம். எனக்கு இது கூட தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தேங்காய் போட்டு துருவல் போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே பிடிச்சி வச்சுருங்க. இப்படி கையில் எடுத்து பண்ணிவிட்டு ஃபிங்கரில் வரும். இனிப்பு கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ உப்பு கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சுக்க போகிறோம். ஒன்றா நம்ம இட்லி பிளேட்டில் வச்சிட போகிறோம். அதனால் வந்து இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். அது கூட தேங்காய், இந்த மாதிரி தேங்காய் நல்லா சில்லாக இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கணும், பல்லாக. அதை போட்டுட்டு அது கூட உப்பும் போட்டு கலக்கி வச்சு பிடிச்சி வச்சிடணும். ஸோ உப்பு கொஞ்சமாக தான் இருக்குது, 1/2 ஸ்பூன் போட்டு. இது கூட தண்ணி, கொஞ்சம் சுடு தண்ணியாக தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் விட்டு விட்டு பிசைஞ்சு பாருங்கள், பிசைகிற அளவுக்கு வருதான்னு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து அப்படி பிடிச்சி வச்சிடலாம். தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா வேணும் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதே வந்து ஒரு மாதிரி கையில் வச்சு இப்படி தட்டிட்டு தோசை கல்லையும் போடலாம். அதை வந்து உப்பு ரொட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம கொழுக்கட்டையாக பண்ணி ஆவியில் வேக வைக்க போகிறோம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இட்லி தட்டுக்குள்ளே வைக்கிறதுனால சின்ன சின்னதாக வைங்க. இப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு பாத்திரத்தில் அடியில் கொஞ்சோண்டு இட்லிக்கு வச்ச மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படியே அது வந்து கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்ச ஓரமாக நம்ம இதை வச்சிடலாம் மேலே.
இங்கே இட்லி தட்டில் வந்து லேசாக எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுருக்கேன். அதனால் இது ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒன்று வைக்கலாம், இல்லை சின்னதாக இருந்தால் 2 கூட வைக்கலாம். அடுத்த பிளேட் மூடுற மாதிரி இருந்தால் ஓகேவாக இருக்கும். அதனால் 2 வச்சிடலாம். இப்போது கீழே இனிப்பு கொழுக்கட்டை வச்சுட்டு மேலே உப்பு கொழுக்கையும் வச்சிடலாம். இப்போ இதை வேக வச்சு ஒரு 15 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து குழாப்புட்டு பண்ண போகிறோம். அதுக்கு அரிசி மாவு எடுத்துக்க போகிறோம். அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போது இது கூட உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போடணும் உப்பு இதுக்கும். ஏன்னா வந்து இதுவும் தேங்காய் போட்டுட்டு சக்கரை போட்டு சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கூட தண்ணி விட்டு லேசாக, ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. பட் அரிசி மாவு வந்து வேகிற அளவுக்கு சுற்றி தண்ணி இருக்கணும். ஸோ இது மாதிரி உதிரியாக வரணும். ஆனால் கட்டி ஆகக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லேசாக இப்படி பிசைஞ்சிட்டு வரணும் புட்டு பதத்துக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏன்னா தண்ணி இருந்தால் தான் வந்து அது மாவு வேக முடியும். அதனால் மாவு வேகிறதுக்கு தண்ணி இருக்கணும். ஆனால் கட்டி ஆகக்கூடாது. கையில் வந்து இப்படி பண்ணி விடலாம். ஆனால் 2 கையில் கூட இப்படி பண்ணி விடலாம். ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த மாதிரி நல்லா உதிரியாக தான் இருக்கணும். அது கூட தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கோம். இதை எடுத்து சேர்த்து நம்ம புட்டு பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய குழா புட்டு மேக்கர். அதனால் வந்து இதில் நம்ம பண்ண போகிறோம்னா குழா புட்டு வந்து குழா மாதிரி வரும். அதனால் ஃபஸ்ட்டு இது கூட உள்ள ஒரு பிளேட் இருக்குது. அடி பாத்திரத்தில் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிடணும். அதனால் 1 கப் தண்ணி ஊற்றி வைக்கணும். அந்த ஆவியில் தான் வேக போகுது வழியாக. இந்த பிளேட்டை உள்ளே போட்டுருங்க. முடியும். உள்ளே வந்து புட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் லேசாக எண்ணெய் தேய்ச்சி இந்த சுற்றி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி புட்டு வந்து ஃபில் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அதில் நல்லா ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு லேயர் வந்து கோகோனட் போடணும். கோகோனட் போடும் போது அங்கே வந்து பிரேக் ஆகும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. திருப்பி ஒரு 4 ஸ்பூன் மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கோகோனட் போட்டுக்கோங்க. திருப்பி 4 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழா புட்டை வந்து வேக வைக்க போகிறோம் ஸ்டவ்வில். அதே மாதிரி இண்டக்ஷன்னா நான் வேறு ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சு அதுக்குள்ளே வேக வைக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக ஸ்டவ்லேயே வச்சுக்கலாம் உங்கள் அடுப்பில். இப்போ நம்ம கொழுக்கட்டையை செக் பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் எல்லாம் வெந்திருக்கும். நம்ம கொஞ்சம் லேசாக ஆற வச்சுட்டு எடுத்துடலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆப்பம் பண்ண போகிறோம். ஆப்பத்துக்கு வந்து நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதில் வந்து எப்படி அரைக்கணும்னா வந்து 1 கப் வந்து இட்லி அரிசி, 1 கப் வந்து பச்சரிசி, அது கூட ஒரு கைப்பிடி உளுந்து போடலாம். அது போட்டு நல்லா ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி முன்னாடி நாளே வச்சுட்டா அது நல்லா புளிச்சிடும். அடுத்த நாள் வந்து நம்ம ஆப்பம் சுடலாம். ஆப்பம் சுடும் போது நம்ம வந்து அதில் பேக்கிங் சோடா போடணும். அது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரே ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் ஆப்ப சோடா போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டு நம்ம ஆப்பம் ஊற்ற போகிறோம். ஆப்பத்துக்கு வந்து தனியாக இந்த மாதிரி ஆப்ப கடாயின்னு கிடைக்கும். அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்னால இதுக்கு பதிலாக என்னோடய ஸ்மால் பேனை யூஸ் பண்ண போகிறேன் ஆப்பம் பண்ணுறதுக்கு. இதில் லேசாக வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஆப்பம் சுடலாம். இப்போ வந்து எப்படி ஆப்பம் ஊற்றுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால் நல்லா இப்படி தண்ணியாக கரைச்சதுக்கப்புறமா முதல்ல சென்டரில் எடுத்து 2 கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இப்படி சுற்றி விடணும் சைடில் வர மாதிரி. மாவு வந்து சென்டரில் தங்கும். அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் குண்டாக வரும். மற்ற இடத்துல வந்து ஒல்லியாக கிறிஸ்பாக வரும். நல்லா இப்படி இதை மூடி வச்சிடணும். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் தான் வந்து ஆப்பம் வந்து வேக வைப்போம். அதனால் மூடி வச்சிடணும். இப்போ வந்து கொழுக்கட்டை ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம் வெளியே. இப்போ இனிப்பு கொழுக்கட்டை இருக்குது. அதில் அதை எடுத்துடலாம். இப்போ
இப்போ நம்ம உப்பு கொழுக்கட்டையும் இனிப்பு கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழா புட்டு வந்து வெந்திருக்கோம், அதனால் நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஆப்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்பம் நல்லா வந்துடுச்சு, அதனால் ஓரமாக கிறிஸ்பி வரணும், அப்படியே ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சிங்க. நம்ம சூடாகவே ஒன்று சுட்டு சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இடியாப்பம். இடியாப்பத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அது கூட வந்து நல்லா ஹாட் வாட்டர் போட்டுட்டு கைப்படாமல் நல்லா ஸ்பூன்லேயே கலந்துலாம், ஏன்னா சூடாக இருக்கும். சூடாக மிக்ஸ் பண்ணால் நல்லா வரும். அதனால் சூடாக வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இடியாப்பம் வந்து புழியிற வரை வரணும், நம்ம முறுக்கு புழியிற கன்சிஸ்டன்சி வரணும். அதனால் கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இடியாப்பம் பிளேட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தப்புறம் அதை முறுக்கு புழியில் போட்டு பிழிஞ்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம அழகாக இடியாப்பம் புழிஞ்சாச்சு. அதனால் அந்த பிளேட்ஸ்லாம் வச்சுட்டு ஆவியில் வச்சிட போகிறோம். அதுக்கு ரெடியாக நான் ஏற்கனவே வந்து தண்ணி ஊற்றி இட்லிக்கும் கொழுக்கட்டைக்கும் பண்ண மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். அதில் கொண்டு போய் வச்சிட போகிறேன், வெந்திர போகுது. இப்போ வந்து ஆப்பத்துக்கு வேண்டிய பால் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். கொஞ்சோண்டு கலக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பூ அதில் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டர் அதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊறின அப்புறமா எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது பால் வந்து இன்னும் நல்லா திக்காக வரத்துக்கு திருப்பி இன்னொரு வாட்டி எடுத்து ஊற்றிக்கலாம். இதுமாதிரி 2-3 டைம்ஸ் பண்ணி கொஞ்சம் திக் பால் எடுக்கலாம். அதை விட ஈஸியாக என்ன பண்ணலான்னா வந்து தேங்காய் வந்து அரைச்சிடலாம் மிக்சியில், அப்படியே தண்ணி ஊற்றியும் எடுத்துக்கலாம். இல்லை ரெடிமேட் கோகோனட் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரி, இந்த மாதிரி ஃபியூ டைம்ஸ் பண்ணும்போது திக்கான பால் வந்துடும். பால் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் சர்க்கரை கலந்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் விருந்துக்கு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து அப்பம் பண்ண போகிறேன். அந்த அப்பத்துக்கு ஒரு கப் மைதா மாவு, 1 கப் சுகர், அதில் 1/2 கப் வந்து ரவை. இந்த ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஊறணும், அதனால் ஒரு 4-5 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து ஊற வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா வந்து இப்படி கலக்க வரும். இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு பிசையணும். இது கூட நமக்கு ஒரு வாழைப்பழம் தேவைப்படுது. கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரவையை கரைஞ்சிக்கிட்டு அது கூட மைதா மாவையும் கலந்துக்கலாம். கூட சர்க்கரையும் கலந்துக்கலாம். இது கூட வந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கையில் மசிச்சுட்டு அதையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்பம் ப்ரொசீஜர் வந்து நான் தனியாகவும் வந்து என்னோடய இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான், அதனால் அதை பார்த்துக்கங்க. கூட வந்து கேஷ்யூ நட்ஸும் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாவு கரைச்சி வச்சுருக்கோம். இதில் எப்படி அப்பம் சுடுறதுன்னு பார்க்கணும். அப்பத்துக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை எடுத்து ஒரே இடத்துல கொஞ்சம் திக்காக வர மாதிரி ஒரே இடத்துல ஊற்றிருக்கேன். அதே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனால் கொஞ்சமாக ஊற்றுவோம். வெந்து மேலே வரதுனால அதுக்கப்புறமா மெதுவாக திருப்பி போட்டலாம். அது அப்போ வந்துடுச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இதை வந்து நீங்கள் முன்னாடி நாளே பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஃபியூ டேஸ் நல்லாயிருக்கும். நான் இப்போ சும்மா உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக இதை காட்டுறேன். இதை வந்து நம்ம லாஸ்ட் மினிட்ல பண்ண வேண்டாம். இப்போ கடைசியாக நம்ம வந்து வடை போட்டு போகிறோம். அதுக்கப்புறமா தோசையை ஒன்று சுட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து வடைக்கு மாவு அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம். அதை எடுத்து இப்போ கலந்துக்கலாம். அது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் இதுமாதிரி பொடியை நறுக்கி அதுலேயும் கலந்துக்கலாம். நான் ஏற்கனவே வடையை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்னோடய வெஜிடேரியன் மீலில் காட்டியிருக்கேன். அதோடய லிங்க் கீழே இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போ வடை சுட போகிறோம். அதை கலக்கி வடைக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா கையில் தடவிக்கோங்க. கொஞ்சம் மாவு வந்து இப்படி கையில் எடுத்துகிட்டு லேசாக தண்ணி தொட்டு ஷேப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அப்போ கையில் ஒட்டாது. அப்படியே ஜென்டிலாக திருப்பி போடுங்க. இன்னொன்று காட்டுறேன். தண்ணி எடுத்துகிட்டு நல்லா துவைச்சிக்கோங்க. ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஜென்டிலாக திருப்பி மெதுவாக போட்டுருங்க.
இப்போ வந்து அந்த டைமில் நம்ம ஒரு கடைசியாக ஒரு தோசை சுட்டுக்கலாம் சூடாக. அதனால் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. தேய்ச்சிக்கோங்க. இலையில் வைக்க போகிறதுனால சின்னதாகவே ஊற்றிக்கலாம். அப்படியே மடிச்சிடலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டு இன்னொரு பக்கமாக திருப்பி விடுங்க தோசையை. அப்புறம் நல்லா ஃப்ளாட் பண்ணி விடுங்க. அப்புறம் கிறிஸ்பியாக வரும். இந்த பக்கமாக வேகட்டும். அப்புறமா திருப்பி தோசை மெதுவாக திருப்பலாம். இப்போ அந்த பக்கமாக ஆகிடுச்சு. அதனால் நம்மளுடைய கிறிஸ்பி தோசையை எடுத்து ரெடியாக வச்சிடலாம். நம்ம இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்துடலாம். இது மேலே நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பூ சர்க்கரையும் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இடியாப்பத்தை எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. சர்வ் பண்ணும்போது அது மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இடியாப்பம் ரெடி. இப்போ வந்து வடை ஒரு பக்கம் வெந்த மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். இப்போ வந்து நம்ம குழா புட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அதை ஓப்பன் பண்ணுங்கள். கீழே இருக்கிறத ஓப்பன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். லேசாக மேலே புஷ் பண்ணி விடுங்க. இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய கிராண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சர்வ் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இலையில் என்ன இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இட்லி, இடியாப்பம், ஆப்பம், கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, இது வந்து புட்டு, வந்து கோகோனட் சட்னி, அதுக்கு இடியாப்பத்துக்கான தேங்காய் பால், இதெல்லாம் வந்து ஒயிட் ஸ்டஃப். ஆனால் இது தனியாக வந்து நீங்கள் இது தனியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் இன்னும் கிராண்டாக எல்லா ஐட்டம்ஸும் பண்ணணும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பஃபே மாதிரி பண்ணணும்னா இந்த சைடில் இருக்க ஐட்டம்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் வந்து பொங்கல், வடை, குழிப்பணியாரம், ஊத்தப்பம், தோசை இதெல்லாம் சர்வ் பண்ணலாம். இந்த எண்ணில் வந்து நம்ம ஸ்வீட்ஸ் வச்சுருக்கோம். இங்கே வந்து அப்பம் பண்ணியிருக்கோம், அப்புறம் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம், இனிப்பு கொழுக்கட்டை. இதை வந்து ஸ்வீட்ஸ் இந்த ஓரமாக வச்சுருங்க. அது தவிர நம்ம சட்னி வகைகள் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா சட்னியை வந்து சைடில் எப்படி வச்சுருங்க. அதனால் புதினா சட்னி, கோகோனட் சட்னி, நம்மளுடைய ஆனியன் சட்னி, இந்த பக்கம் சாம்பார் வச்சுருங்க. இந்த ஐட்டம்ஸ்க்கான இந்த விருந்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.